I'm Dr. Akshaya, Erode Cancer Club. இப்போ எல்லா டிசீஸ்க்குமே கேன்சர்னாலே எல்லாருமே நினச்சிட்டாங்க இட்ஸ் அ ஹியூஜ் பர்டன், அதை தாண்டி லைஃப் த்ரெட்னிங் அந்த மாதிரி நினச்சிட்டாங்க. பட் ஆனால் கேன்சர் இஸ் அ ப்ரிவென்டிவ் அப்படின்னா இது நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் வந்து ப்ரிவென்டிவ் ஆன்காலஜி. டிசீஸ் எந்த டிசீஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ரிவென்ஷன் ஏன் அப்படின்னா டிசீஸை பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 0ல் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஸ்டேஜ் 5ல் கண்டுபிடிக்கிறதுக்கும் நிறைய இருக்கு. நிறையனா டிசீஸ் ப்ராக்னாசிஸ்லையும் டிசீஸ் பர்டன்லையும் அண்ட் தென் காஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் காஸ்ட்லையும் டிஃபர். ஸோ ப்ரிவென்ஷன் ஸ்டேஜ் 0 அண்ட் ப்ரிலிம் ஸ்டேஜ் அதில் கண்டுபிடிக்கிறது மூலியமா எந்த ஒரு கொடிய நோயும் நம்ம ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியும். அதுதான் ப்ரிவென்ஷன். ப்ரிவென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அறிகுறிகள் நமக்கு முன்னாடி தெரியும். அன்றாட வாழ்வியல் மாற்றம், நம்முடைய டே டு டே ரொட்டீன்ல சின்ன சின்ன மாற்றம் இருக்கும். அப்பவே நம்ம மாற்றத்தை உடனே பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸை செக் பண்ணணும். அதை தாண்டி ஈவன் பிளட்ல கூட, ஈவன் பிளட் டெஸ்ட்ல கூட நம்ம கேன்சர்ஸை ஸ்கிரீன் பண்ண முடியும், டியூமர் மார்க்கர்ஸ் கண்டுபிடிக்கும். அதை தாண்டி என் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கு, குடும்பத்துல யாருக்காவது கேன்சருங்கிற ஹிஸ்ட்ரி இருக்கும், அவங்க வந்து 40 இயர்ஸ்க்கு மேல ரெகுலரா செக்அப் பண்ணலாம். செக்அப்ங்கிறது கேன்சர் ஸ்கிரீன். ஈவன் இப்போ பேத்தாலஜி இருக்கு, குடும்பத்துல யாருக்காவது பிரஸ்ட் கேன்சர் மார்பக புற்றுநோய் இருக்கும், அவங்க மார்பகத்தை வந்து சுய மார்பக பரிசோதனை ரெகுலரா பண்றது மூலியமாவும், அதை தாண்டி வருஷத்துக்கு ஒருக்கா மேமோகிராம், எப்படி ஒரு எக்ஸ்ரே படம் அந்த மாதிரி மேமோகிராம் பண்றது மூலியமா கேன்சர் அவங்களுக்கு வருமா வராதாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஈவன் எவ்ரி கேன்சர்ஸ் ஹேவ் அ ஸ்கிரீன். அது மாதிரி தான் நம்மளோட ஆசன வாயில அடிக்கடி ரத்தம் போகுது, சின்னதா பைல்ஸ் முளப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறது, அதை கூட நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறது மூலியமா நமக்கு பின்னாடி ரெக்டம் ஆசன வாயில கேன்சர் வருமானு கண்டுபிடிச்சிக்க முடியும். அதே மாதிரி பெண்களுக்கு அதிகமா வெள்ளைப்படுதல் இருக்குன்னா அப்போ உடனே வந்து பேப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் பண்றது மூலியமா நமக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வருமா இல்ல கர்ப்பப்பையில ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஈவன் நிறைய இதுல பாத்தீங்கன்னா கேன்சர் வருமானு ஜீன் டெஸ்ட் பண்ண முடியும். ஜீன் டெஸ்ட்னா ட்ரக்கா அந்த மாதிரி நிறைய ஜீன் டெஸ்ட் நம்ம இருக்கு. ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம்னா அவங்களோட பேத்தாலஜி பொறுத்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம், இல்ல ஜென்ரல் கேன்சர் ஸ்கிரீனிங் பண்ணலாம். அதை தாண்டி ப்ரிவென்ஷனுங்கிறது வந்து ஸ்கிரீனிங் மட்டும் கிடையாது, செசேஷன். எந்த மாதிரி செசேஷன் பண்ணலாம்னா டொபாக்கோ இன்ஹேலிங், அதெல்லாம் செசேஷன் பண்றது, ஸ்மோக்கிங், சீவிங், அந்த மாதிரி இந்த ஃபார்ம் ஆஃப் நிக்கோட்டின் எது வரையும் எடுத்துக்கிறோமோ அதெல்லாம் செசேஷன் பண்றது மூலியமாகவும் டிசீஸ் வராங்க. எகைன் தேர்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன், அடுத்து ஸ்கிரீனிங், அதெல்லாம் சொன்ன மாதிரி இனி எப்படி பண்ணலாம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஒரு நோய் வராம மாடிஃபை பண்றது எப்படின்னா ரெகுலர் ஃபுட் ஹேபிட், ரெகுலர் எக்ஸசைசிங் அண்ட் ரெகுலர் பிராணாயாமா வில் ஹெல்ப் அண்ட் பீட் கேன்சர். இது தாண்டி கேன்சர் ப்ரிவென்ஷனுங்கிறது வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களும் எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் இருக்குன்னா பயந்துடக்கூடாது, ஸ்ப்ரெட் பண்ணணும். எப்படி வந்து ஈவன் கோவிட், அவ்வளோ பெரிய கோவிட் நம்ம பிரேக் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்து அதை வந்து அதனுடைய பேத்தோஜனை வந்து தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி கேன்சரும் ஒரு கொடிய நோய் கிடையாது. ஸ்கிரீனிங் பண்றது மூலியமாவும் அதோட அறிகுறிகள் தெரிஞ்சுக்கிறது மூலமா ஈஸியா நம்ம ஸ்டேஜ் 0ல கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.